ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு சூப்பர் ஸ்டார்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரால் இருக்க முடியும். அப்புறமா அட்லி வந்து மொத்தமா அட்லியோட டீம் வந்து பார்த்தாங்க, அட்லி சாரோட டீம் வந்து பார்த்தாங்க. எனக்கு என்னன்னா ஓரளவுக்காவது ஒரு ஸ்டேஜ்ல உட்காரணும். செகண்ட் ரவுண்ட் பண்ணாங்க. ஹலோ காய்ஸ், நான் உங்க கிருஷ்ணா, நீங்க பார்த்துட்டு தேர்டே தமிழ். இன்னைக்கு நம்மளோட செக்மெண்ட் வந்து பயங்கரமா வந்து ஃபன் ஃபில்டா பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்க போகுது. பிகாஸ் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி, மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி தான் நான் வந்து நம்ம இன்னைக்கு ஷோல வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கேன். சொல்லப்போனா அவங்க இடத்துக்கே வந்து நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து நம்ம தாமதம் பண்ணாமே அவர் டைரக்டா அவர் கூட டிஸ்கஷன்ல போயிடலாம். ஸோ அவர் வேற யாரும் இல்லை, நம்ம விக்னேஷ் ஆண்டனி அவர்கள் தான். வணக்கம். 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 ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. உங்களுடைய இடத்துக்கு எங்களை வரவழைச்சு உங்களுடைய பிஸி ஷெடியூல்ல எங்களுக்காக வந்து டைம் வந்து ஸ்பேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ டெஃபினட்டா இந்த செக்மெண்ட் வந்து கண்டிப்பா என்டர்டெய்னிங்கா உங்களுடைய ஜேர்னி பத்தி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அந்த வகையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கிறது நாம பார்த்திருக்கோம், டிவிலையும் பார்த்திருக்கோம், சோஷியல் மீடியால இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒன்று இருக்கும்ல, ஸோ நான் வந்து இப்படி வந்தேன், இப்படிதான் ஆகணும், நிறைய விஷயம் இருக்கும், கோல் இருக்கும், பேஷன் எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் பத்தி சொல்லுங்க, அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க கிறிஸ்பாவே சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்து எனக்கு இதெல்லாம் பிளானே கிடையாது. நான் மீடியா சினிமால வரணும் அப்படியெல்லாம் பிளான்ல எதுவுமே கிடையாது. ஸ்கூல்ல செம்ம படிப்பு, டாக்டர் ஆகணும் தான் என்னோட ஆசை. பயங்கரமா படிப்பேன். அப்புறம் வந்து டாக்டர் பிளஸ் டூல நிறைய மார்க் எடுத்தேன்னா சொன்னால டாக்டர் நிறைய மார்க் எடுத்தா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணோம். இன்ஜினியரிங் ஜாயின் சரி மெக்கானிக்கல் சேரலாம்னு சொல்லிட்டு தான் மெக்கானிக்கல் காலேஜ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாவரம் அங்கதான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து இந்த கிளாஸ் ரூம் ஸ்டாஃப்ஸ்லாம் டீச்சர்லாம் வந்து போவாங்களே, அவங்கள கலாய்க்கிற மாதிரி பண்ணுவாங்களே, அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள மாதிரி அப்படிதான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் பசங்க என்ன சொன்னாங்க, டேய் என்னடா இந்த டிவி எல்லாம் ட்ரை பண்ணலாமே, மிமிக்ரி எல்லாம் பண்ணலாம்ல, நீ எங்க பண்றத நடிகர்ல வச்சு பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணிதான் போனா. நிறைய ஊக்க வச்சுதான். ஆமா, அவனுங்க எப்படி சொல்றது, ஊக்க சொல்ல முடியாது, அவங்களே வச்சு செய்வானுங்க, கலாய்ப்பானுங்க. பட் இந்த ஐடியா அவனுங்க சொல்லியிருந்தானுங்க, இது மாதிரி மத்த நடிகர் மாதிரி ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லுவானுங்க. நானும் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜ் தான் கொஞ்சம் ஆக்டிவா பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. அண்ட் தென் நிறைய காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் போவேன். அப்ப நிறைய கல்ச்சர்ஸ் எல்லாம் பிரைஸ் டைட்டில் எல்லாம் வின் பண்ணதுக்கு அப்புறம் அது மூலியமா எனக்கு வந்து ஆதித்ய சேனல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு ஷோ கிடைச்சது, ஜூனியர். எனக்கு அது ரெஃபர் பண்ணது வந்து விஜே ரியோ அண்ணா. ஓகே. அப்ப ரியோ வந்து அப்போ ஒரு நிறைய காலேஜ்ல என்ன பார்த்துட்டு இந்த பையன் நல்லா பண்றானேன்னு சொல்லிட்டு அவரு ரெஃபர் பண்ணி விட்டாரு. அப்போ காமெடிக்கு நாங்க கேரண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ, அதுல வந்து ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி ஆனது ஆதித்யால தான். ஆமா, ஆதித்யால. ஆனா யாருக்குமே தெரியாது. பின்னாடி நிப்பேன், மெயினா ஆர்டிஸ்ட் பண்ணும்போது பின்னாடி நின்றுருப்பேன். நான் ஒன்று நிலைக்கு நிறைய காலேஜஸ் எல்லாம் போவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கரிங்ல பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து ஜீ தமிழ்ல காமெடி கிளாடிஸ்னு ஒரு ஷோ KPI 7 பண்ணேன். அப்புறம் காமெடி கிளாடிஸ், அப்புறம் அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பண்ணி சீசன் 9ல போனேன். பயங்கர ட்ரெண்ட் ஆகி அப்புறம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் அப் ஆச்சு. அது நிறைய காலேஜஸ்க்கு எல்லாம் போய் பிரைஸ் வின் பண்ணுவேன். நான் போகாத காலேஜே கிடையாது, எல்லாத்துலயுமே காம்படிஷன் தான் போவேன். சுத்தத்தை ஜாலியா என்ஜாய் பண்றத விட காம்படிஷன் தான் அதிகமா போவேன். அப்படியே ஸ்பெண்ட் பண்ணி தான். ஓகே. இப்போ நீங்க ஆங்கரிங் சொன்னீங்க இல்லையா, சோ அது எதுல எந்த சேனல்ல இருந்து நீங்க அது ஆங்கரிங் வந்து நீங்க பண்றத நாங்க பாத்துறோம். ஆமா. சோ அதோட அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா எப்படி சொல்றது, செலிபிரிட்டி ஆங்கரிங் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் வந்து ஃபர்ஸ்ட் ரோட்ராக்ட் ஈவென்ட்ல தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து ஒரு சில ஈவெண்ட் கிடைச்சது டேலண்ட் வச்சு, சரின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கு 300 கொடுத்தாங்க. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் படிப்படியா இதுவாகி நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஈவெண்ட்ஸ், கார்பரேட் ஈவெண்ட்ஸ், டீம் கெட் டுகெதர், அப்படி நிறைய கார்பரேட் எம்சி அப்படிலாம் பண்ணி அப்படியே செலிபிரிட்டி எம்சியா மாறிட்டோம். அப்படியே நிறைய காலேஜஸ் பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் பண்ணுவேன். 50 பேர்ல ஆரம்பிச்சு தான் ஸ்டார்டிங்லாம். இப்போ வந்து நான் லாஸ்ட் பண்ண மேசிவ் க்ரௌட் வந்து 15,000. ஓகே. சோ அந்த மாதிரி பெரிய லெவல் சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல ரேஞ்ச் அப்படி எல்லாம் பண்ணேன். சூப்பர். செலிபிரிட்டி ஆங்கரிங்ன்றப்போ என்ன செலிபிரிட்டி முதல்ல நீங்க வந்து ஆங்கரிங் பண்ணீங்க? செலிபிரிட்டி ஆங்கரிங் மீன்ஸ் இன் சென்ஸ் எப்படி சொல்றது, செலிபிரிட்டிஸ் போய் நான் ஓகே அவங்க ஷோஸ் நானுமே எப்படியாவது இப்ப நான் ஜெனரல் ஆங்கரிங்கா போனா ஜெனரல் ஆங்கரிங், இன்னொரு செலிபிரிட்டி ஆங்கரிங். அது எப்படின்னா, இப்ப நானே ஒரு ஆர்டிஸ்டா நான் ஜெனரல் எம்சியா பண்றது வேற, அப்புறம் நான் சேனலுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்டா போயிட்டு அதுக்கப்புறம் நான் எம்சியா பண்றது வேற. ஓகே. நான் அதை சொன்னேன். KPI 9 வந்து ஆக்சுவலா தாம்சன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். நான் சீசன் 7ல நான் பண்ணியிருந்தேன். சீசன் 7ல ஆக்சுவலா எலிமினேட் ஆயிட்டேன். எவ்வளவு இது வரைக்கும் போயிட்டு எலிமினேட் ஆயிட்டீங்க?
செகண்ட் ரவுண்ட் இன்வைட் செகண்ட் ரவுண்ட் இன்வைட் பண்ணாங்க. அன்னைக்கு ஆக்சுவலா என்னுடைய பர்த்டே. ஓகே. ஐயோ, பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் விஷஸ் பண்ணுவாங்க. என்ன வந்து எப்படி சொல்றது, பிளாஸ்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு நைட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஒரு மாதிரி ரிகவர் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ட்ரை பண்ணி சேர்ந்தது. செகண்ட் ரவுண்ட் இப்படி ஆயிடுச்சு. அப்புறமா ஜீ தமிழ்ல போனோம் ஆடிஷன்ல. அங்க நிறைய பேர் தெரியும், இருந்தாலும் வந்து ரெக்கமெண்டேஷன்ல போவேனா நம்ம ஸ்ட்ரென்த் வச்சு போலான்னு சொல்லிட்டு அதுல போனோம். அதுல வந்து காமெடி கிளாடிஸ்னு ஒரு ஷோ, அப்பதான் ஃபர்ஸ்ட் காமெடி ஷோ ஜீ தமிழ். அதுல ஸ்பாட்ல செலக்ட் ஆகி அந்த ஷோ ஒரு 1 இயர் பண்ணோம். அதுல டைட்டில் ரன்னர் வச்சேன். சூப்பர் சூப்பர். விஜய் டிவிலயும் கூப்பிட்டாங்க. அப்புறமா போனா அங்க சீசன்ல போனா ஃபர்ஸ்ட் ரவுண்டே இந்த அட்லி மாதிரி பண்ணிருக்கோம். அது வந்து சம்மரிச்சு. நீங்களும் விக்கி? ஆமா, நானும் என் பேர் விக்கி. அவர் வந்து நாங்க ஜீ தமிழ்லயே டிராவல் ஆகும். நாங்க ஜீ தமிழ்ல ஒன்னா சேர்ந்து சரி எங்க சேனல் பண்ணா நாங்க பேரை தான் பண்ணுவோம். ஓகே ஓகே. யூஸ்வலா அப்படி தனியா பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்க அந்த அட்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, அது அட்லியை பாத்துட்டாரு. ப்ரோமோ வந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பண்ணிருக்கனால டென்ஷன் ஆயிட்டு சேனலுக்கெல்லாம் பெரிய ஷோ ஆச்சு. அப்ப டீசரோட டீம் வந்து பார்த்தாங்க, இது மாதிரி நல்லா தான் பண்ணிருக்காங்க, ரொம்ப அப்சர்வ் பண்ணி பண்ணேன். அதனால என்ன இதுல அவரை வந்து இது பண்ணிருந்தீங்க? அட்லி சார் வாய்ஸ் எடுத்து நாங்க பண்ணோம். அட்லி சார் கிட்ட வந்து சந்தானம் வந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கதை சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் தான் ஃப்ரெஷ்ஷான வாய்ஸ். அது இருக்கும்போது பயங்கர. நீங்க வந்து அட்லி சார் வாய்ஸ்? ஆமா, நான் அட்லி சார். என்னன்னு கொஞ்சம் எங்களுக்காக ஒரு அட்லி சார் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, என்னோட அண்ணன், என்னோட தளபதி, இதெல்லாம் தாண்டி எங்க அண்ணன் நான் தான் பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். நம்ம நண்பர் கேட்டிருக்கீங்க, சூப்பரா ஒரு பாடம் இருக்கு, வேற லெவல் நண்பா, அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். விக்கி வந்து சந்தானம் மாதிரி வச்சு அவன் ஸ்டோரி எழுற மாதிரி பண்ணிருந்தோம். அப்புறம் ஜிவி மாதிரி பண்ணிருப்போம். அப்புறம் வந்து டேனியல் பாலாஜி பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு ரிமார்க்கபிளான. சூப்பர் சூப்பர். அப்போ நீங்க கேபிஒய்ல டிராவல் பண்ணவங்க இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா ஆமா, எனக்கு விக்கி பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ விக்கி தான். நான் ஆம்பரி விக்னேஸ்வரன், அம்பரி விக்னேஸ்வரன். ஸோ விக்கி ஸ்கொயர்னா கூப்பிடுவாங்க சேனல்ல. ஸோ அப்படி வந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா கேபிஒய் பாலாலாம் வந்து பயங்கர. நீங்க எந்த டைம்ல அவர் இருந்தாப்லையா? இல்ல எங்களுக்கு முன்னாடி சீசன்ல. ஆமா, அவர்லாம் எங்களுக்கு சீனியர். ஓகே, சீனியர் ஆயிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வேற சேனல்ஸ்லயோ இல்ல படங்கள்லயோ இந்த காமெடி இருக்கு ட்ரை பண்ணலையா? இல்ல, எங்களுக்கு என்னன்னா ஒரே லைஃப்ல ஒரே இதோ ஓடிட்டு இருக்குமே. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஏன்னா ஒரு கலைஞனா நான் விஷுவலா வரணும் தான் ஓடினேன். நான் விஷுவலா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, எனக்கு சிச்சுவேஷன் மேட்டர்ஸ்ல. ஸோ எவ்வளவு நாள் தான் வந்து இன்னும் ட்ரை பண்ற ஸ்டேஜ்லயே இருக்கிறது. ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல அச்சீவ் பண்ணும். நீங்க இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்த நீங்களா கிரியேட்டர் ஆகாம அது ஒரு வெளியே வர முடியாதுன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்குன்னு ஒரு கம்பெனி, எனக்குன்னு ஒரு விஷயம் கிரியேட் பண்ண ரொம்ப நாள் ஆசை. இண்டிவிஜுவலா நான் என்ன கிரியேட் பண்றேன், என்னொரு பிராண்டா நான் வளர்த்துறேன். இப்போ எனக்குன்னு ஒரு பிராண்டை நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணதுதான் வந்து ஆண்ட்ராய்ட் என்டர்டைன்மெண்ட். சூப்பர் சூப்பர். This is my office. So what we do is we do promotions, events and young talents எல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா கிரியேட் பண்ணதான் என்னோட ஆசை. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த கம்பெனி. ஸோ இது நல்லபடியா எவ்வளோ டேஸ் இல்லை எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு ஸ்டார்ட் பண்ணி? ஒரு 30 days ஆயிருக்கு. 30 days. ஆமா, இப்பதான் மே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. நாங்க மேல தான் ஓபன் பண்ணோம். 30 daysல ஆமா 1.5 மாசம் ஆகுது. மே 1 ஓபன் பண்ணோம். ஓகே. சோ மே 1 ஓபன் பண்ணி நல்ல அப்படியே போயிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா இப்போ ஈவென்ட்ஸ், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே ஆமா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா ஈவென்ட்ஸ், ஷோஸ் எல்லாமே பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நீங்க at the same time MCயும் பண்ணிட்டு இருக்கீங்க. சைமல்டேனியஸா ரெண்டுமே வந்து MCயும் பண்றேன், காலேஜ் கெஸ்டாவும் போறேன். எல்லாத்துக்கு மேல I am doing dubbing. I am a dubbing. அதுதான் கேக்க வந்த அடுத்து டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லையா நீங்க? I am a dubbing unit member. நான் ஒரு 50 மூவிஸ் மேல டப்பிங் பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர். அண்ட் லாஸ்டா அந்த மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா. நீங்க வந்து ஷின்சான் வாய்ஸும் நீங்க பண்ணதா நாங்க வந்து கேள்விப்பட்டோம். ஆமா, ஆக்சுவலா அத கிரியேட்டர் நான் கிடையாது. அது கிரியேட்டர் ரகுவரன் சொல்லிட்டு ஒரு அண்ணன், அவருக்கு தான் அது நேம்ல. ஆக்சுவலா அவர் தான் கிரியேட்டர். நான் அவர் வாய்ஸ காப்பி பண்ணி நான் டிஸ்னி தமிழ்ல ஒரு ஷோக்கு சின்சானோட வாய்ஸ் எடுத்து பேசினேன். ஓகே ஓகே. கிட்டத்தட்ட அவரோட சேம் வாய்ஸ் மாதிரியே இருக்கும். நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க நான் தான் சின்சானுக்கு ஃபர்ஸ்ட்ல பேசினேன்னு. அதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் சின்சான் பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நாங்க ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்ல நல்லா சின்சான் பார்த்தோம். அது பல வருஷமா போயிட்டு இருக்க ஒரு இது. சோ அதெல்லாம் ஸ்டார்டிங்ல அதை கிரியேட் பண்ணது வந்து ரகுவரன். ஓகே. அது வாய்ஸ் எப்படின்னா அது கொஞ்சம் பேசி காமிச்சிருங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி அமைதி எல்லாம் அமைதி. நான் என்ன வீட்டுக்காரோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போறேன், தட்டு தூங்க போறேன், நைனா பயிர் வலிக்குது நைனா, இந்த மாதிரி சூப்பர் 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 இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நிறைய
நியூ யூனிக் வாய்ஸஸ் அப்படிலாம். Okay. அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணலையா லைக் ஷின்சான் வாய்ஸ் இல்ல வேற ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல 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 அது போயிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இல்ல சீசன் முடிஞ்சிடும். ஓகே ஓகே. ஆக்சுவலா சின்சானோட வாய்ஸ் நான் சின்சான் கார்ட்டூன் பதிலா இந்த பிக் சிட்டி கிரீன் சொல்லிட்டு ஓகே அந்த பிக் சிட்டி கிரீன் ஃபுல்லாவே நான் தான் பேசினேன். சோ அப்படியே நீங்க வந்து அப்படி போயிட்டு இருக்கு. சோ ஆமா கார்ட்டூன்ல வந்துட்டு கார்ட்டூன் ஒரு பக்கம் மூவிஸ் ஒரு பக்கம். மூவிஸ் ஒரு பக்கம் டப்பிங். இப்போ லாஸ்ட் நம்ம லெஜெண்ட் மூவில விவேக் சார்க்காக நீங்க பேசுனீங்க கரெக்ட்டா? ஆமா லாஸ்ட் படம் நான் தான் பேசினேன். இப்போ லாஸ்டா நம்ம மறைந்த டேனியல் பாலாஜி இருக்கார் இல்லையா? ஓகே. அவரு என்ன என்ன எந்த படத்துக்கு பேசுனீங்க? இப்ப லாஸ்டா படம் நடிச்சிருக்காரு. அப்படியா? வெளியே எதுவாகல. அந்த படத்துக்கும் வாய்ஸ் நான் தான் பேசுறேன். சூப்பர் சூப்பர். நீங்க விவேக் சார் வாய்ஸ்ல மட்டும் பேசுங்க. விவேக் சார் வாய்ஸா? விவேக் சார் வாய்ஸ்ல 2-3 டோன் இருக்கு. ஜெனரலா ஒரு மாதிரி ஹைப்பா முன்னாடி ரன் படத்தெல்லாம் பேச ஒரு விவேக் சார் இருப்பாரு. அவர் எப்படி பண்ணா வந்து டாக்டர் டாக்டர் ஆ ஆ ஆ டேய் 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 ஓ பொறுக்கல. அதாவது தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கர்நாடக சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார், அது மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு சூப்பர் ஸ்டார்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவரை தான் இருக்க முடியும். அந்த மாதிரி சூப்பர் 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 சார். இதை தாண்டி நீங்க வந்து வேற என்னென்ன வாய்ஸஸ்லாம் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி லைக் வேற ட்ரை பண்ணாத வாய்ஸஸ் நீங்க எதுவும் ட்ரை பண்ணாத வாய்ஸஸ்னா நான் வந்து டேனியல் பாலாஜி யூனிக் வாய்ஸ், ஜிவிஎம் யூனிக் வாய்ஸ். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டேனியல் பாலாஜி அவர் வாய்ஸ் நல்லா செட் ஆகும் எனக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி லைட்டா ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் இல்ல என்னன்னா ரீசெண்டா ஒரு படம் பண்ணனால ஃபுல்லா அந்த வாய்ஸ் பிராக்டிஸ் பண்ணி அது செட் ஆயிருக்கும். ஓகே. அவர் வாய்ஸ் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் அது. ஆக்சுவலா அவரு ஏன்பு இதுக்கா நீ பல்லாம் பொறுத்திருந்தேன் செந்தில் புனா வெளியிடு புனா வெளில வந்து பையெல்லாம் காமிச்சுங்க என்னோட திங்க மிஸ்டர் ராயவன் அன்னைக்கு சொன்னேன் ஒன்று போடலான்னு எல்லாம் மறந்துடுதான். இல்லை நான் அன்னைக்கு ஒன்று போட்டு போய் படுறாங்கப்பா இந்த மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி உங்க ஜேர்னி வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு கரெக்டுங்களா? ஸோ இப்போ லைக் நீங்க மறுபடியும் உங்களுக்கு வந்து சேனல்ஸ்ல இருந்து எந்த அழைப்போ இல்ல அதுக்கு நீங்க ட்ரை பண்ணதுக்கோ எந்த அந்த மாதிரி எதுவும் இல்ல? சி அது அழைப்பு வரணும்னா நான் தான் முட்டாள். அது நான் தான் போய் ட்ரை பண்ணணும். ஸோ தட்ஸ் த பிளான். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆண்ட்ராய்டு என்டர்டைன்மெண்ட்ஸ் மூலியமா நீங்க வந்துட்டு லைக் வில் டு ஈவென்ட்ஸ், வில் டு ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சேனல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பெரிய லெவல்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இல்லாத ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒன்று வந்துட்டு விவேக் சார், ஒரு லெஜெண்டரி காமெடியன், லெஜெண்டரி ஆக்டர், அவருக்கு வந்து நமக்கு தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டேனியல் பாலாஜி அவருமே பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவா தான் படங்கள் நடிப்பாரு. அவர் கேரக்டர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா அவர் பண்ணிட்டு ரைட் ஃப்ரம் அவருடைய ஸ்டார்டிங் ஃபிலிம்ல இருந்து இருக்கட்டும், காக்கா காக்கையில இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு படம் வடச்செடியில எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது? நம்பர் 1. ரெண்டாவது என்னன்னா வந்துட்டு இப்போ அவங்க இல்ல இல்லையா? ஸோ அவங்க இல்லாத இடத்துல நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி நீங்க அவங்க வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு ஃபீலிங்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்க சொல்லுங்க, எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அண்ட் நீங்க உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படின்னா சேனல் மூலியமா தான், எனக்கு வந்து டப்பிங் யூனிட் மூலியமா தான் கேட்டு நான் இந்த மாதிரி வாய்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு விவேக் சார் வாய்ஸே வராது. ஏன்னா எங்க சேனல் ஆல்ரெடி விவேக் சார் வாய்ஸ் ஒருத்தர் பெர்ஃபெக்ட் எடுப்பாரு, செம்மையா எடுப்பாரு. நீங்க நார்மலா எடுக்கக்கூடிய வாய்ஸ் என்னது உங்களுக்குன்னு ஒரு இதே நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் ரெகுலரா எடுத்து எனக்கு பிடிச்ச வாய்ஸ்னா அர்ஜுன் தாஸ், ரொம்ப யூனிக்கான எஸ்பி பாலசுப்ரமணியம். அப்புறம் வழக்கமா நீங்க எடுக்கக்கூடிய வாய்ஸ் ரெகுலரான விஜய் சூர்யா யூஸ்வலா எல்லாரும் எடுப்பாங்க. அர்ஜுன் தாஸ், மோட்டு பட்லு, இந்த ரொம்ப ஹார்ட் சொன்ன வாய்ஸ்லாம் எடுப்போம் நாங்க. ஓகே. விவேக் சார் நான் எனக்கு வந்தது இல்லை. எனக்கு நான் என்ன பண்ணேன், சரி நம்ம அப்புறம் எனக்கு என்னன்னா அவர் வந்தவர் வந்து அன்னைக்கு ஆடிஷன் போடும்போது அவரு உள்ள போல, அவர் போன் எடுக்கல, அதனால எனக்கு அடிச்சாங்க. ஓகே. என்ன வந்து ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஆப்ஷன் எனக்கு அடிச்சாங்க. நானும் போனா நான் வாய்ஸ் செக் கொடுத்தேன், என் வாய்ஸ் அந்த அளவுக்கு வரல. ஏன்னா பிகாஸ் நான் ட்ரை பண்ணதே இல்லை. வாய்ஸ் கொடுத்தா வாய்ஸ் அந்த அளவுக்கு வரலன்னு சொல்லிட்டு நாச்சு சிலப்பா வாய்ஸ் நம்பிட்டாங்க. நான் எனக்கு என்னன்னா நம்மளால ஏன் பண்ண முடியல, எல்லாம் வாய்ஸ் எடுக்க முடியும், இவர் எடுக்க முடியல. இது வந்து மிகப்பெரிய பிளெஸிங் ஆச்சு. இதை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒரு பிளெஸிங்கா நான் பார்த்தேன். கண்டிப்பா ஒரு 3-4 டேஸ் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அவர் வாய்ஸ் எப்படி பேசுவாரு, அவர் ஜென்ரலா எப்படி பேசுவாரு, இவனோடனா என் பொண்டாட்டி தங்க புஷ்பத்தில் அவருங்கிறான், இவனுங்க முகரக்கட்டைகள்லாம் பார்த்தாக்கா அவரோட நல்ல தெரியும். ஐயம் சாரி மிஸ்டர் ரகுவரன், இந்த மாதிரி தான் ரொம்ப கேஷுவலா இருக்கும் ஒரு சில பாயிண்ட். இது வந்து ரொம்ப ஹைப்பா இருக்கும். இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி விஷயம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா ஒரு மறுபடியும் எப்போ வரும் வாய்ப்பு நான் அமைதியா வெயிட் பண்ணேன். அப்புறம் என்னாச்சு, ஒரு 1 வீக் பொறுத்தவங்களே கூப்பிட்டாங்க, தம்பி என்ன ப்ராக்டிஸ் பண்ணிப்பா சார், பண்ணிருக்கேன் சார், வாய்ஸ் நீ வர வேணா வாய்ஸ் நோட் அனுப்பி விடுனாங்க. சரி நான் வாய்ஸ் இங்கே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன்.
வாய்ஸ் கேட்டு தம்பி இது பேசுனியா இல்லை என்ன ரெக்கார்ட் பண்ணி அமிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. நான் பேசின வாய்ஸ் தான் சார் அப்படின்னு. கிளம்பி வாப்பா அடுத்த நாளே போயிட்டு அந்த படத்துடைய ஷோஸ். ஓகே, ஃபுல்லாவே வா? படம் ஃபுல்லா அந்த படமே அவர் எல்லாமே தவறிட்டாரு. ஆமா, படம் ஃபுல்லாவே இல்ல, படம் ஃபுல்லா நடிச்சிட்டாருங்க. படம் முடிச்சதுக்கு அப்புறம் டப்பிங் வரும். டப்பிங் இல்ல அவரு, அதனால இல்ல. அதே சேம் கதை தான் டேனியல் பாலாஜி சார். ஓகே ஓகே. அவரோட எப்படி வந்து சேம் டப்பிங் யூனிட்ல இருந்து எனக்கு வந்து ஆமா எனக்கு வந்து எனக்கு விநாயகம் சொல்லிட்டு டப்ல இருக்க அவர் பேர் சொல்லணும். இந்த இதுக்கும் அவர் தான் கூப்பிட்டு இருந்தாரு, இதுக்கும் அவர் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம என்னென்ன வாய்ஸ் எல்லாம் எடுப்போம்னு. திடீர்னு டேனியல் பாலாஜி இது பண்ண எனக்கு வந்து எனக்கு வர கால்ஸா எப்படியே வருது. விவேக் சார் இல்லையா வாய்ஸ் எடுக்கணும், டேனியல் பாலாஜி சார். எனக்கு என்னன்னா அவங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ச்சே அவங்களுக்கு நம்ம வாய்ஸ் கொடுப்போம்னு அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்களே. கண்டிப்பா எப்படி அவங்க இல்லாத இடத்துல நம்ம ரீக்ரியேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஸோ அதனால அது டெஃபினெட்லா ஒரு பிளெஸிங் தான் இல்லையா? ஸோ நீங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ மீடியாக்குள்ள இருக்கீங்க, மீடியால தான் டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க. பட் நீங்க படிச்சதோ எல்லாமே வேற இல்லையா? ஸோ அந்த சேம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இதுக்குள்ள வர்றதுன்றது வந்துட்டு உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணி நீங்க வந்துட்டீங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஃபேமிலியில வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். டெஃபினட் ஓகே இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், ஓகே அடுத்த ஒரு ஐடில இருப்பான் அப்படின்னு பல கனவுகள் அம்மா அப்பாவுக்கு இருக்கும். கரெக்டா? ஸோ நீங்க இப்படி போனதுல வந்துட்டு வீட்டுல வந்து ரியாக்ட் எப்படி பண்ணாங்க? அவங்க இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல இருக்கட்டும்? எனக்கு வீட்டுல எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஸ்டார்டிங்ல எங்க வீட்டுல சப்போர்ட் பண்ணதே கிடையாதுங்க. எங்க அம்மா வந்து என்ன சொல்றது, எங்க அம்மா சப்போர்ட்டே கிடையாது. நீ எப்படி சொல்றது, நீ தோத்து அப்படின்ற அளவுக்கு நாங்க. பட் நான் இப்போ இருக்கிற நிலையை பார்த்தா அவங்க எல்லாம் நம்ம எதுவுமே ப்ரூஃப் பண்ணாம, ப்ரூஃபிங்கிறது என்ன தெரியுமா, நம்ம விஷுவலா காமிக்கிறது மட்டும் இல்ல, we have to earn money, we have to earn respect. இப்போ இந்த காலத்துல வந்து ரெண்டு தான், ஒண்ணு பணத்தை வச்சு மரியாதையை பண்ணிக்கணும், இல்லைன்னா உன்னுடைய நீங்க எந்த அளவுக்கு பிரபலமா இருக்கீங்க அதை வச்சு மரியாதை இருக்கீங்கன்னா. மற்றபடி நீங்க சாதிக்காம மனுஷங்க வீட்டுல இருக்கவங்களையும் மதிக்க மாட்டாங்க. வெளியில ஃபர்ஸ்ட் மதிக்க, வீட்டுக்குள்ள மதிக்குமே. ஏன்னா அப்போ வந்து நான் நிறைய விஷயம் ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போ இன்ஜினியரிங் கஷ்டப்பட்டு அத்தனை லட்சம் கொடுத்து படிக்க வச்சேன், நீ ஏன் இன்ஜினியர் ஆகலன்னு எப்போ தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கேட்பாங்க, இப்ப கேட்க மாட்டாங்க. இப்பதான் நான் கரெக்டா அவங்களுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்றாங்க. சோ அதுல விஷயம் என்ன தெரியுமா, இங்க இன்ஜினியரோ டாக்டரோ பை தி எண்ட் ஆஃப் தி டே ஒருத்தருடைய தேவை இல்ல ஃபேமிலியை உங்களால பாத்துக்க முடியுமான்றதுதான் ஃபர்ஸ்ட் திங். அது இல்லைன்னா நம்ம எதுவுமே ஸ்டேபிள் பண்ணி நிக்க முடியாது, சஸ்டெயின் ஆக முடியாது. சரி, அப்போ வந்துட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல யாராவது மோட்டிவேட் பண்ணணும். நம்ம வந்து சும்மா அப்படியே வந்துடும். நம்ம ஏன்னா எல்லா இடத்துலயும் இப்படி இருந்துட்டா நம்மளுக்கே வந்து என்னடா யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே நினைப்போம்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் உங்க லைஃப்ல உங்க லைஃப்ல இல்ல லைக் இருந்தாங்க பசங்க இருக்கிறாங்க. லைக் என்னன்னா என் டீம் ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத டைம்ல கூட இருந்து ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் நானா தான் செல்ஃபா பில்ட் ஆகி வந்தேன். ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்டிங்ல பயங்கரமா பில்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சில பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணணும் வரவங்களுக்கு நான் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்ல. ஆமா கண்டிப்பா. அது வரைக்குமே நான் இண்டிவிஜுவலா ஓட வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் டீம் பசங்க மை பாய்ஸ் லைக் எனக்கு டீம்ல இருந்தாங்க. அவங்க வந்து இப்பயும் இருக்காங்க என் தம்பிங்க மாதிரி. லைக் சுரேந்தர், ஸ்ரீனி, பாலா, அப்புறம் பிரகதீஷ், சூர்யா, யோகி, சங்கர். ஸோ இவங்கெல்லாம் வந்து என் டீம் பசங்க. ஸோ எனக்காக வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதை தாண்டி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்டா எப்படி சொல்றது, அதுக்கப்புறம் ரொம்ப ரீசெண்ட் டைம்ல இப்போ வரைக்குமே என்ன மை டீம் சக்தி பிரியான்னு சொல்லிட்டு. ஸோ ஷீஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பயங்கர மோட்டிவேஷனான ஒரு பர்சன். அண்ட் சக்தி பிரியா அண்ட் மெனி பீப்புள்ஸ் இப்போ டீம்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்தும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி தெரிஞ்சவங்க. ஆமா, பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. அவங்க தான் நிப்பாங்க. பணத்துக்கு எதிர்பார்த்து வரவங்க பணம் வந்தா போயிடுவாங்க. நீங்க லைக் ஃபேமிலி நீங்க ஒரே பையனா இல்ல? நான் எனக்கு 2 அக்கா, நான் ஒரு பையன். ஓகே, அதான் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு கண்டிப்பா வந்துட்டு ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு இது இருந்திருக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து நீங்க ஆண்டோ என்டர்டைன்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அதோட கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அடுத்தது ஃபியூச்சர் பிளான்ஸ் அதுக்கு என்னென்ன இருக்கு? ஆண்டோ என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பெரிய லெவல்ல மல்டி லெவல் ப்ரொமோஷன் கம்பெனி ஆகுது. ஈவெண்ட்ஸ் பண்றது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது. நாங்க ஆல்ரெடி நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பெரிய லெவல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த கட்ட லெவல்ல பிளான் பண்றது இது மாதிரி வி ஆர் பிளானிங். ஓகே, ஸோ நீங்க வந்து மீடியாவுக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும்?
மீடியாவை நான் வந்து ஒரு 5-6-7 இயர்ஸ் இருக்கும். 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, 7 இயர்ஸ்ல நீங்க ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. சோ அடுத்தது நீங்களும் டெவலப் ஆகணும் இல்லையா? சோ உங்களுக்கு எப்ப மேரேஜ் அதை பத்தி எல்லாம் வீட்டுல எதுவும் கேட்கல? கேட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா ஓரளவுக்காவது ஒரு ஸ்டேஜ்ல உட்காரணும்னு ஆசை. அதுக்கப்புறம் தான் இந்த மேரேஜ், ஓகே, இந்த லவ், இந்த மற்ற கமிட்மெண்ட்ஸ்லாம். ஸோ எனக்கு அதுல கொஞ்சம் ஃபோக்கஸா இருக்கு. இப்போ மீடியால வராங்க அப்படின்னாலே இப்ப நான் பொதுவா பாக்குறவங்க மீடியால வரக்கூடியவங்களுக்கு சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பட வேண்டியது பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியுமே சரி, அவங்க வந்துட்டு உள்ள நுழையறதுக்கா இருக்கட்டும், நுழைஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டேபிளா தன்னை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுன்றது பல விதியம் என்னையுமே எடுத்துக்கோங்களேன். ஸோ எனக்குமே அப்படிதான் வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் இப்போ ஒரு ஆங்கரா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பல பேர் பல விதமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புவீங்க? லைக் அவங்கள வந்து இப்ப வரதுன்றது வந்து தவறு கிடையாது. பிகாஸ் அது அவங்களுடைய பேஷன், அவங்க வரணும் வந்து சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆப்வியஸா வீட்டுல சப்போர்ட் இருக்காதுதான். ஸோ பேரண்ட்ஸ் சைட்ல இருக்கும் சரி அவங்களுக்கும் சரி பொதுவான நீங்க ஒரு கருத்துனா என்ன சொல்லுவீங்க வரவங்களுக்கு? வரவங்களுக்கு இட்ஸ் ஆல் அப் டு தெம். நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன விஷயம் தெரியுமா, இப்ப நான் சொல்றேன் உங்களால முடியும் மோட்டிவேட் பண்ணா, நான் ஒன்றும் வந்து உங்களால வந்து ஓட போறது கிடையாது. உங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன முடிவு எடுக்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க அவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அடிகள் ஏமாற்றங்கள் நான் லைஃப்ல பாக்குறேன். ஆனா நான் ஒண்ணு கூட நான் வெளியே சொல்லலை. ஏன் தெரியுமா? ஏன்னா அது ரீசனே கிடையாது. பை தி எண்ட் ஆஃப் தி டே அதுக்கெல்லாம் யாரு காரணம்? நான் தான் உங்களை நம்பியிருப்பேன். புரியுதுங்களா? நான் நல்லது நடந்தேன் சரி, கெட்ட நடந்தேன் சரி, அதுக்கான ஒரே ரீசன் நானா தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன விஷயம் நடந்தாலும் அது முழுக்க நீங்க முக்கியமான விஷயம். லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா மற்றவங்க யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க. உங்களுக்கு தோணுதா நீங்க அந்த முடிவு எடுங்க. ஏன்னா இன்னொருத்தர் சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு அது நல்ல வழியில போயிடுச்சுன்னா ஓகே, நீங்க சேஃப் ஜோன். இன்கேஸ் அவங்க சொல்ற முடிவுனால நீங்க பாதிக்கப்பட்ட ஐயோ செட் ஆகலேன்னு ஃபீல் பண்ணும் போதோ, நீங்க முடிவெடுத்து அந்த இடத்துல இருக்கும்போது ஃபீல் ஆகாது, சே இது நான் எடுத்த முடிவு இல்லையே, யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு நான் இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப பெரிய வழியை கொடுக்கும். ஸோ நல்லதோ கெட்டதோ நீங்க முடிவு பண்ணுங்க. நான் எடுத்த முடிவுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால இதை நான் சொல்ல வருவேன். மோட்டிவேஷனா என்ன சொல்றது, மோட்டிவேஷன்றதை விட எப்படி சொல்றது, ரியாலிட்டியை சொல்லிடுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனுஷ் சாரே எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்க. பட் விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் அதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி ப்ராப்பரா சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை இல்லை, எண்ணம் போல் செயல், செயல் போல் வாழ்க்கை. எண்ணம் போல நீ உன் செயலை செய்யணும், செயல் போலதான் உன் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும். ஸோ இட்ஸ் ஆல் நாட் லைக் எண்ணம் போல் வாழ்க்கை. நீ என்ன நினைக்கிறியோ ஃபர்ஸ்ட் நீ ஏதோ ட்ரை செயல்ல காட்டு, நீங்க ட்ரை பண்ணுங்க. சி ட்ரஸ்ட் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் நம்பிக்கையோட லாஜிக் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்பிக்கை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 25 ஆகுது. ஓகே, இப்போ எது கை எது கால்? ஓகே, நான் இப்போ வந்து என்ன சொல்றேன், இதுதான் கை இது கால்ன்றேன். அது எப்படி அது இதுதான் சரி, இது கைன்றது எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? அப்படிதான் சின்ன வயசுல உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, 25 வருஷமா இதுதான் கை இதுதான் கால் நம்பி நீ வளர்ந்துருப்ப. ஆமா. இப்ப நான் வந்து இல்ல இதுதான் கால், இப்ப நான் வேற ஒரு பிரபஞ்சத்துல வரேன்னு வச்சுக்க, எனக்கு அங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனா இதுதான் கால் இதுதான் கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நீ சொல்றது பையன், நான் சொன்னது பையன், ரெண்டு பேர் சொல்றது உண்மைதான். நீங்க அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் என் நம்பிக்கை அது, உன்னை பொறுத்த வரைக்கும் உன் நம்பிக்கை. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ரன்ஸ் இன் ட்ரஸ்ட் தான். நீ ஒரு பஸ்ல ஏறுற, கரெக்டா போய் சேரணும் ஏற, யாரோ ஒருத்தர் டிரைவர் சொன்னா அவனை நம்பி ஏறுற, ஆனா நீ ஏறும்போது யோசிக்கவே மாட்டேன். ஆமா, இந்த நம்பிக்கை பேர் தான் கண்மூடித்தனமான நம்பிக்கை. புரியுதா? ஒரு பஸ்ல ஏறுற, ஒரு ட்ரெயின்ல ஏறுற, ஃபிளைட்ல ஏறுற, இதெல்லாம் கண்மூடித்தனமான நம்பிக்கை. இதே பைக்கை நீ ஓட்டு போகும்போதோ நீ பயபக்தியா ஓட்டு போவ. நீ பஸ் ஏதோன்னா அது உன் தாட்லயே வராது, ஒருத்தன் ஓட்டுறான் அவன் போய் எங்க மோதிட்டான்னா அப்படின்ற நம்பிக்கையில ஏற மாட்டேன், நீ ஜாலியா ஏறுவேன். சோ இது மாதிரி எவ்ரி திங்ஸ் ரன்ஸ். இந்த அப்ப எனக்கு சொல்லுவாங்க கல்யாண நேரத்துல நம்பிக்கை அதெல்லாம் அப்படின்னு, எனக்கு அது மீனிங் அப்ப புரியல, எனக்கு இப்ப புரியுது. சோ இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த வளரணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது நடக்கும்னு நம்பணும். அதுக்கப்புறம் ஒரு யூ ஹேவ் டு ட்ரை சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் நடிகன் ஆகணும் நான் மனசார நம்புறேன், ஆனா அந்த நம்பிக்கை நம்பும் போதும் எண்ணம் தான் மேட்ரு. நீ நல்ல எண்ணத்தோட இருக்கணும். இதனாலதான் சொல்றாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. நீ நல்லது நினைச்சா உனக்கு நல்லது ரிப்பீட்டா வரும், ஆப்பு நினைச்சா ஆப்பு ரிப்பீட்டா வரும். நான் நினைச்சு எப்படி சொல்றது, நான் நிறைய பேர்கிட்ட ஏமாந்து இது பண்ணிட்டு வந்து நான் இந்த இடத்துல உட்காரும் போதோ மத்த இடத்துல நான் ஒர்க் பண்ணும் போதோ நான் எல்லாருக்கும் பயந்து, இப்ப நான் வந்து ஒரு எம்டி சீட்ல உட்காருன்னு நான் திமிருக்காக சொல்ல, இது போல சின்ன ஆபீஸா கூட இருக்கும், ரொம்ப
ரொம்ப சின்ன ஆபீஸ். ஆனா இது என்ன பொறுத்த வரைக்கும் என் சொந்த ஆபீஸ். கரெக்ட் கரெக்ட். இது நான் உழைச்ச உழைப்பு. ஆமா. பெட்ரோலுக்கு 100 ரூபாய் செலவு பண்ண பெட்ரோல் 100 ரூபாய் கூட இல்லாத ஒரு பையன் இப்ப கம்பெனிக்கு ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் செலவு மட்டுமே ஆகுதுன்னா பெரிய விஷயம். பெரிய விஷயம். எனக்கு அது பெரிய விஷயம். எனக்கு 10,000 ஆனாலும் அது பெரிய விஷயம். சோ அதுதான் அதே மாதிரி கோல்ஸ் மேட்டர். பெரிய லெவல்ல கோல்ஸ் டு மூவ் ஆன். அதே மாதிரி கோல்ஸ் ஸ்டேபிளாவே இருக்கக்கூடாது ப்ரோ. இப்போ எனக்கு சைக்கிள் வச்சிருந்தேன், பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் பைக் வாங்கிட்டேன். அப்புறமா கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், காரும் வாங்கிட்டேன். இப்போ எனக்கு வீடுல வாங்கணும்னு ஆசை இருக்கு. புரியுதுங்களா? டெஸ்டினேஷனே ஒண்ணு கிடையாது. இந்த டிராவல் பண்றோம், இந்த டிராவல்ல தான் மேட்டர் இருக்கு. சூப்பர் சூப்பர். நல்ல விஷயம் வந்து சொன்னீங்க. இப்போ வந்து என்னன்னா நீங்க நிறைய வாய்ஸ்லாம் நீங்க பேசிருக்கனால ஒரு சில வாய்ஸஸ்லாம் எங்களுக்கு பேசி காமிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. சோ அந்த வகையில நீங்க அர்ஜுன் தாஸ் சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ அவர் வாய்ஸ் நிலசுல 5 படம் சொல்லப்பட்டிருக்கு. இவனுங்க 5 படத்தாலே கொண்டு வரனுக்கு அது. அடுத்தது வந்துட்டு தனுஷ் சார் வாய்ஸ். தனுஷ் சார் அந்த அளவுக்கு எக்ஸாக்டா வராது. நான் விஜய் சேதுபதி பண்ணுங்க விஜய் சேதுபதி. சாட்சி பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது வாழ்க்கையில் அடுத்தவங்க கஷ்டப்படுத்தணும், அடுத்தவங்க ஏமாத்தணும் நினைச்சா நம்ம தான் நக்கணும். புரியுது? முடிஞ்சா 4 பேருக்கு நல்லா செஞ்சுட்டு வாங்க. இல்லையா இந்த மாதிரி 4 மனுஷங்களை பார்த்துக்கிறது அவ்வளோ வாழ்க்கை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது கார்ட்டூன்ல நீங்க லைக் ஷின்சான் தவிர்த்து மோட்டு பத்லு இல்ல இல்ல பண்ணது இல்ல. ஷின்சான் மட்டும் தான் நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்ல, வாய்ஸ் ஷின்சானுக்கு வேற ஒரு கார்ட்டூன் நான் ஷின்சான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மத்த வாய்ஸ்லாம் மிமிக்ரி நான் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா பிடிக்கும்ன்றதுனால. ஓகே, அப்ப நீங்க மோட்டு பத்ல பண்ணுவீங்க தானே? மோட்டு பத்ல வாய்ஸ் யாரோட பண்ண போறீங்க? நானே பண்றேன். அதான் எல்லாமே பண்றீங்களா? தாராளமா பண்ணுங்க. அல்ல பட்லுன்னு ஒரு கேரக்டர். பண்ண பையன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் மண்டே போயிட்டே டேய் பூஷ்டக்கா பட்டக்கா பக்கத்து காலியா இருக்க போது மூல வருஷம் பட்ட படா பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் சும்மா நீட்டா இங்க பாருடா இன்டர்வியூ எடுக்க வேண்டியிருக்காங்க என்ன தெர்மடி மேடம். பூஷ்டக்கா பட்டக்கா சும்மாறா பேர்டே பசிக்கும். இதை சிங்கத்தரக்குரிய தப்ப முடியாது. பாசிபிள் பாரத தாய் விதாடியா சொல்றேன். ஜாடாக போறேன் டாட் போட்டு என்ன பண்றீங்க பாஸ் சம போச்சு பாஸ் அந்த மாதிரி. சூப்பர் 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 சூப்பர், பயங்கரமா பண்றீங்க. இன்னொரு 2 வாய்ஸ், ஒன்னு சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் ஒன்னு பண்ணுங்க, எஸ்பிபி வாய்ஸ். சூப்பர் ஸ்டாரை விட எனக்கு தெரிஞ்ச பெரிய சூப்பர் ஸ்டார்னா அது இவர் தான். பண்ணுங்க கண்டிப்பா. சோ இவருக்கு அடுத்து எஸ்பிபி சார். எஸ்பிபினா இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உள்ள போகும் நேரம். அந்த சரணமாகட்டும் பல்லவியாகட்டும், இளையராஜா ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஹியூமன் பீயிங். அழகே உனை போலவே அதிசயம் இல்லை. தேங்க்யூ ராஜா. இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க லைக் எஸ்பிபி வாய்ஸ் நீங்க வந்துட்டு பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் சேனல்ல பண்ணிருக்கேன். இதுல பண்ணேன். அவரு இறந்ததுக்கு அப்புறம் நாங்க கோவிட் டைம்க்கு அப்புறம் பண்ணோம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அவர் வாய்ஸ் ட்ரை பண்ணோம். அப்துல் கலாம் எஸ் அப்துல் கலாம் ஐயா வாய்ஸ்னா when there is a righteousness in the heart, there will be a beauty in the character. When there is a beauty in the character, there will be an harmony in the home. And when there is an harmony in the home, there will be an order of the nation. And when there is an order of the nation, there will be a peace in the world. இளைஞர்கள், உங்களுக்கு உணவு தந்த உங்கள் தாயும் அதை உருவாக்கிய விவசாயியும் மறைவாய்த்திருக்கும். மே காட் பிளஸ் ஜெய் பாரத் மாதா கி. சூப்பர் 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 ப்ரோ, சூப்பரா பண்ணீங்க. உண்மையிலேயே ரொம்ப லைக் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ஸஸ் எல்லாம் கேட்கறதுக்கு. இன்னைக்கு இல்லாதவங்க அவங்க அண்ட் அவங்களோட வாய்ஸஸ் எல்லாம் கேட்கறது வந்து ரொம்பவே ஹாப்பி. மோரோவர் பாக்குறவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்க நிறைய உங்களோட ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், நீங்க இவ்வளவு தூரம் வந்ததா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் நீங்க வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி ஏன்னா நீங்க அவ்வளவு உணர்ந்திருக்கீங்க. ஸோ அதனால வந்து பாக்குறவங்களுக்குமே சரி அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும், அவங்க என்னென்ன பண்ணா கரெக்டா இருக்கும், எப்படி அவங்க லைஃப் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. நான் சொல்லுவேன் இல்ல இன்ஸ்பயர்னா எனக்குமே ஆயுது இன்ஸ்பயர். கண்டிப்பா எனக்கு நானு இங்க என் மூலமா நான் ஒரு சில பேர் சொல்றதுன்னா அதான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். நல்லது நல்லது நடக்கும், கெட்ட நினைச்சா கெட்ட நடக்கும். இப்ப என்ன சுத்தி அவ்வளவு விஷயம் நான் இந்த இடத்துல உட்காடுறேன்னா நான் நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்கலாம். அதுதான் விஷயம் பண்ணிருப்பேன்.
நான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை டேலி பண்ணி அது அதிகமா ஜாஸ்தி நல்ல விஷயம் நினைச்சிருக்கனால மட்டும்தான் நான் ஏதோ ஒரு லெவல்ல சரி நான் இதை விட அப்ப நான் இதை விட நினைக்கணும், இதை விட அடுத்த லெவல்ல நான் நல்ல விஷயம் நினைக்கணும், அடுத்த விஷயத்துல ஓடணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இந்த பீப்புள்ஸ் ஜென்ரலா மக்களுக்கு சொல்லணும்னா, கஷ்டம் வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம்லாம் ரெகுலரா வரும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்காக உங்க கஷ்டத்தை சொல்லாதீங்க. அதுக்கு பேர் வந்து சிம்பத்தி. ஸோ வாழ்க்கையில வந்து எப்பவுமே நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க கஷ்டத்தை சொல்லணும். ஜெயிக்கிறதுக்காக கஷ்டத்தை சொல்லவே கூடாது. ஸோ அதனாலதான் இப்ப வரைக்கும் எனக்கு கஷ்டத்தை சொல்ல. நான் என்னென்ன நான் ஜெயிச்சு எனக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். அப்பதான் நான் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன்னு நான் அங்க சொல்லுவேன். ஸோ இப்போ வரைக்கும் ஏன்னா பாக்குறவங்க கிட்ட நம்ம என்ன விஷயம் கொடுக்குறோன்றதானே கண்டிப்பா மோட்டிவேஷனா. ஸோ தட்ஸ் த திங். ஸோ அது மாதிரி ஜாலியா போங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்குது, இன்னும் நடக்குது, லெட் இட் கோ. என்ன விஷயம் நடந்தாலும் ஓகே, நல்லதுக்கு பாத்துக்கலாம். சூப்பர், நல்ல விஷயம் ஆக்சுவலி சொல்லியிருந்தீங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்காக வந்து கஷ்டத்தை சொல்லக்கூடாது, ஜெயிச்சதுக்கு அப்புறம் கஷ்டத்தை சொல்லுங்க. ஆக்சுவலி அது நிறைய பேருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நானா கிரியேட் பண்ண கோட். உண்மையில நல்லா இருந்தது ஆக்சுவலி. அதுவும் உண்மைதானே. ஸோ அந்த வகையில ரொம்ப நன்றி. எங்களுக்காக இவ்வளவு நேரம் வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் வந்து எங்களுக்காக சொன்னதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மிங் ஹியர். எங்களை என்ன பத்தியும் டைம் எடுத்து நீங்க வந்து இன்டர்வியூ பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காம ஷேர் பண்றீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் டூ சப்போர்ட் மீ. திஸ் இஸ் விக்னேஷ் ஆண்டனி, ஆண்டோ என்டர்டைன்மெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் பண்ணணுமா, சோசியல் மீடியா ப்ரொமோட் பண்ணணுமா, எனிதிங் just contact us. Thank you. கண்டிப்பா ஆண்டோ என்டர்டைன்மெண்ட்ஸ்மே வந்து சக்சஸ் மேலும் நிறைய சக்சஸ் பார்க்கணும்னு சொல்லி தேர்ட் ஐ தமிழ் சார்பா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.